சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு வந்து தமிழர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பதிவு பொங்கல் பரிசாக கொடுக்க போறீங்க. குமரி கண்டத்தை பற்றி. சோ அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். லெமுரியா கண்டம்னோ அதை சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா. குமரி கண்டம் நம்ம பாரத கண்டம் வந்து அகண்ட பாரதமா இருந்திருக்கு அந்த காலத்துல. 2500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கன்னியாகுமரியில இருந்து கீழே ஃபுல்லா நம்ம குமரி கண்டம் தான் இருந்திருக்கு. அதெல்லாம் கடல்ல மூழ்கி போயிடுச்சு. அதெல்லாம் இந்த ஒரிசா பாலுங்கிறவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய பேரு ரிசர்ச்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒரிசா பால் வந்து தீவிரமா முயற்சி பண்ணி நிறைய அதுக்கெல்லாம் சாட்சி எல்லாமே எழுதி ரிப்போர்ட்டா எழுதி கொடுத்திருக்கிறாரு. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு எடுத்து செய்யல அப்படிங்கிறாரு. அதான் அவரோட ஆதங்கம். அவரு இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி சரீரம் விட்டுட்டாரு. ஆனா அவரு ரொம்ப பாடுபட்டிருக்காரு. நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாதானே அதை ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப வந்து லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்க. அந்த லெமூருங்கிறது ஒரு அனிமல் தான். அது வந்து சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் இருக்கு. ஒரு தேவாங்கு மாதிரி ஒரு இனம். அதோட ஃபாசில் நம்ம கன்னியாகுமரி கிட்ட இருக்கிற கடல்ல வந்து கிடைச்சிருக்கு. அப்ப அந்த ரிசர்ச் பண்றவங்க ஃபாரினர்ஸ் இது எப்படி இங்க வந்திருக்கும், நிழல் அது எல்லாம் நிலத்துல வாழ்றது தானே, அது எப்படி கடல்ல ஃபாசில் இங்க வந்திருக்கு அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணி அப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியா வந்து குமரி கண்டம்ங்கிறது தண்ணியில மூழ்கி போயிருக்குது. அது வந்து சவுத் இந்தியால இருந்து இந்த மடகாஸ்கர் சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் இந்த பக்கம் எல்லை. அப்புறம் இந்த சைடு வந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்திருக்கு. அவ்வளவு தூரம் அகண்டு இருந்திருக்கு. பாண்டிய மன்னர்கள் தான் ஆண்டிருக்காங்க. அது இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அந்த சங்க காலத்துல அவங்கதான் ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய கண்டமா இருந்தது. நடுவுல ஒரு எரிக்கல் விழுந்துதான் அது உள்ள போயிருக்குது. அது அதுக்கு முன்னாடி ரொம்ப செல்வ செழிப்பா இருந்திருக்கும். தமிழ் மக்கள் தான் அவ்வளவும் ரொம்ப வாணிகம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு முன்னேறி நேர்ந்த இதைத்தான் அட்லாண்டிஸ்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ் வந்து தீவு வந்து உள்ள போயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. நல்ல செல்வ செழிப்பா இருந்திருக்கு. அப்புறம் கூட அதை போய் கண்டுபிடிக்கணும், வைடூரி எல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நிறைய பேரு ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா முடியல. நம்ம நினைச்சா செஞ்சிருக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளும் எடுத்துக்கல, பெருசா எடுத்துக்கல. நிலத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. ஒரு 350 மீட்டர்ஸ் அந்த அளவுலதான் இருந்திருக்கு உள்ள. ஆனாலும் என்னமோ கேர்லெஸ்ஸா அதுல லட்சியமே இல்லாம அப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த லெமூரியா கண்டம் இப்போ நமக்கு திருப்பியும் கிடைச்சா எப்படி இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா நமக்கு அது திருப்பி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப அகழ்வாராய்ச்சி எல்லாம் நான் சொல்லல. இப்ப நம்ம கடவுள் வந்து நமக்கு ஜானபாடம் சொல்லி இருக்கிறார் இல்லையா. திருப்பியும் இந்த 5000 வருஷ கல்பம் தான். ஒரு கல்பங்கிறது 5000 வருஷம். இந்த இரவு பகல் மாதிரி மாறி மாறி சொர்க்கம் நரகம்னு மாறி மாறி நடக்கும். இப்ப நம்ம கடைசியா இப்ப நரகத்தோட முடிவுல இருக்கிறோம். இப்ப கடைசி நேரம் இப்போ சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப கலியுகம் முத்தி போய் கடைசி நேரத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப இது முடிஞ்சு மறுபடியும் சத்தியுகம் ஆரம்பிக்க போகுது. சத்தியுகம் ஆரம்பிச்சு நம்ம அடுத்த யுகம் வரும்போது இந்த லெமோரியா கண்டம் எல்லாமே மேல வரப்போகுது நமக்கு. அப்படி இருக்கும்போது பழையபடி நம்ம செல்வ செழிப்பா இருக்க போறோம். இதுதான் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம். இப்ப வந்து உலக அழிவு நடந்துட்டு இருக்குது. நம்ம அங்கங்க நடக்கிறத பாக்குறோம் இல்லையா. இது முடிஞ்சாலும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா நம்ம திருப்பி சந்தோஷமா நம்ம வாழ போறோம். சொர்க்க வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுது. அதுக்கு ஒண்ணு கடைசி நேரத்துல நம்ம வந்து கடவுளை மட்டும் நினைக்கணும். கடவுளுங்கிறது ஒருத்தர் தான். அவர் வந்து பரமபிதா, அல்லாஹ், கர்த்தர்னு சொல்றோம் இல்லையா. அவர் வந்து ஒரே கடவுள் தான், சிவபெருமான் தான். அவர் வந்து ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளையா பரந்தாமத்துல இருக்கிறார். பரந்தாமம்ங்கிறது இந்த அண்ட சராசரங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு இடம், செம்பொன்னான ஒளி உலகம். அங்க வந்து கடவுள் வந்து ஒளிப்புள்ளியா ஒரு வைர நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்காரு. அவர் அங்க இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து ஆத்மார்த்தமா உணர்ந்து நினைக்கும் போதுதான் நம்ம பாவ கர்மாலாம் அழியும். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பாவ கர்மாலாம் அழியுதோ அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து சத்தியுகத்துல சொர்க்கத்துல வந்து பிறவி எடுக்கலாம். பரந்தாமத்துக்கு போயிட்டு தான் எல்லாரும் திருப்பி நம்ம பிறவி எடுக்க முடியும். எல்லாரும் மோட்சம் அடையதான் போறோம். மோட்சம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிறவி எடுக்க போறோம். அது சொர்க்கத்திலயா அல்லது சொர்க்கம் முடிஞ்சு நரகம் ஆரம்பிக்கும் போது வந்து பிறவி எடுக்க போறோமா அப்படிங்கிறது அது நம்ம கையில தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்றோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா பரமசிவனை நினைக்கிறோமோ அப்ப வந்து நம்ம அந்த அளவுக்கு சீக்கிரமா நம்ம சத்தியுகத்துல வந்து பிறவி எடுக்கலாம். திருப்பியும் அதே மாதிரி குமரி கண்டம் எல்லாம் மேல வந்துரும். இப்ப நடக்கிறது முதல்ல நடந்ததுதான் இப்ப திருப்பியும் நடக்க போகுது. ஒரு கல்பத்திலயும் ஒரு சைக்கிள் தான் நம்ம வாழ்க்கையே. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். நம்ம பிரம்மகுமாரி
கரெக்ட். அதாவது குமரி கண்டம் மீண்டும் வரும், இயேசு மீண்டும் வருவார், எல்லாமே மீண்டும் மீண்டும் நடக்கும், நடந்தே தீரும். இறந்தவர்களை எல்லாம் மீண்டும் உயிர்த்து எழுப்புவார் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கு, எல்லாமே நடக்கும். ஆனால் இப்ப ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்குற ஒருத்தர் மீண்டும் உயிரோட வந்து என்ன பண்ண போறார்? அவர் எப்படா சாவுன்னு தான் நினைச்சுன்னு இருக்கிறார் இல்லையா? அவராகவே வர்றது வந்து அவருக்கும் நல்லது கிடையாது இல்லையா? அந்த அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உயிரோட வந்து என்ன பண்ண போறாங்க? இங்க எவ்வளவு துக்கம் இருக்குது இல்லையா? சோ அதனால இப்ப இந்த லெமூரியா கண்டம் கடலுக்குள்ள போயிடுச்சு. அது வந்து தமிழர்கள் வாழ்ந்தவங்க, தமிழர்கள்ன்றத விட இந்தியர்கள்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி பிரிவினை இருந்திருக்காது. நீ இந்த இது அந்த இதுன்னு ஒட்டுமொத்தமா தான் இருக்கும். அகண்ட பாரதம் தானே அது. அப்ப பாரதம்ன்ற அதுதான் இருந்தது. சோ அப்ப இன்னும் கேட்டீங்கன்னா, இப்ப நெறைய நாடுகள் எல்லாமே இந்தியாவோட சேர்ந்து இருந்ததுதான். நமக்கு தெரிஞ்சு பிரிஞ்சது பங்களாதேஷ், பாகிஸ்தான்லாம் சொல்றோம். பட் அதுக்கும் மேல போய் பார்த்தீங்கன்னா, இன்னும் கேட்டீங்கன்னா, அந்த மற்ற மதங்கள் தோன்றியதுமே கூட அதுவுமே கூட இந்தியாவாகவே கூட இருந்திருக்கலாம். அந்த ஆப்கானிஸ்தான் அந்த மாரி இடங்கள்லாம் கூட. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிவினை ஏற்படுது. ஆனால் இதுல வந்து இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. 5300 சம்திங் 5000 வருடத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்பவே ரொம்ப ஹைஃபை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்குது. அப்படின்னு பெருமையா அத வந்து பலவிதமான ஆதாரத்தோட அத வெளியிட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கும் அத அனுப்பிச்சு கார்பன் டேட்டிங் முறை, அப்புறம் அந்த ஒலி அது மேல ஊடுருவறத வச்சு, இப்படியெல்லாம் பல ஆராய்ச்சி பண்ணி அத வெளியிட்டிருக்கிறாங்க. சோ அப்ப கேள்வி கேட்கிறவங்க கேட்கறாங்க, இங்க இந்த மாதிரி இரும்பு யூஸ் பண்ணதா சொல்றீங்க. ஆனா வடநாட்டுல வந்து கொஞ்சம் செம்பு கிடைச்சதா சொல்றாங்க. அப்ப எது பழமையானதுன்னு கேட்கறாங்க. ஒரு கலெக்டர் தான் அதுக்கு பதில் சொல்றாரு. அவர் சொல்றாரு, இப்ப எது பழமையானதுன்னு முக்கியம் இல்ல. இங்க இரும்பு இருந்துச்சு, யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்க செம்பு இருந்திருக்கு, யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இரும்பை விட செம்பு விலை உயர்ந்தது இல்லையா? அதை விட வெள்ளி உயர்ந்தது. அதை விட தங்கம் உயர்ந்தது. இப்ப என்ன அப்படின்னா, மீண்டும் எப்ப வரும் இந்த லெமுரியா கண்டம் அப்படின்னா, எப்ப வந்தது இதுக்கு முன்னாடி இந்த 5000 வருட காலச்சக்கரத்துலன்னு நமக்கு தெரியாது. ஆனா எப்ப வந்ததோ அப்ப கரெக்ட்டா வரும். எப்ப கடலால் அழிக்கப்பட்டதோ அப்ப கரெக்ட்டா அழிக்கப்படும். சோ நமக்கு தெரிஞ்சு தனுஷ்கோடி அது மாரி சமீபத்துல அழிஞ்சதா சொல்லுவாங்க. பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் கூட நமக்கு தெரிஞ்சு அழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. பூம்புகார் சைடு இருக்கிறது. பூம்புகார். இது அதுக்கு முன்னாடி அழிஞ்சது. இது வந்து பெரிய கண்டமா, குமரி கண்டமா இருந்தது. ரொம்ப பெரிய நிலப்பரப்பு. ஒரு 8 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க. அந்த அளவு பெருசு. ஆஸ்திரேலியா டச் பண்ணது, இந்த பக்கம் மடகாஸ்கர், சவுத் ஆப்பிரிக்காவை டச் பண்ணதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய நிலப்பரப்பா இருக்கணும். அவ்வளவும் உள்ளுக்குள்ள போயிருக்கு. அந்த எரிக்கல் விழுந்து உள்ள போயிடுச்சு, மூழ்கி இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளவு செல்வங்களும் உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சேர சோழ பாண்டியர்கள்லாம் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை மீட்டு எடுக்கணும்ட்டு. ஒண்ணும் ஆனா பண்ண முடியல. அந்த காலத்துல ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்க சோழர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் போய் படம் எடுத்து போய் கம்போடியா வரைக்கும் பிடிச்சாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். பர்மா, இலங்கை எல்லாத்தையும் சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்காங்க. சோழர்கள்லாம் போய் பிடிச்சிருக்கிறாங்க. இதை விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இதை தோண்டி போய் எடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளவு செல்வ செழிப்பா வாழ்ந்த நம்ம தான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய இடத்த பிடிக்கிறது வந்து பெருமை கிடையாது. நாம பெருமையா வரலாறுல பேசுறோம். இப்ப அமெரிக்கா அதே மாதிரி பிடிக்க போகுதுன்ன உடனே எல்லாரும் யுஎன் கிட்ட முறையிடுறாங்க. யுஎன் சொல்றதை கேட்க கூடாதுன்றதுக்காகவே அவர் வெளில வந்துட்டார். என்ன இது, நாங்க சின்ன நாடு, சைனா அவ்வளவு பெரிய நாடு, ஆனா அவங்கள விட நாங்க அதிக காசு கட்டுறோம், இது அநியாயமா இருக்குன்ட்டு வெளில வந்துட்டார். சோ இப்ப அது 3ஆம் உலக போருக்கான ஒரு தீயை அதாவது இவர் வரும்போது இதுக்கு முந்தைய ஆட்சியில எந்த போரும் நடக்கல. அதுக்கப்புறம் பைடன் ஆட்சியில 2 போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இவருடைய ஆட்சியில மொத்தமா காலி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அவர் எடுக்கிற முடிவுகள்லாம் பயங்கரமா இருக்குது. அவர் அந்த மாதிரி பண்றவர் தான் அவரு. சோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனால் சோ இப்ப என்ன அப்படின்னா, இப்ப ரத்தன் தாத்தா இருக்கிறாரு. அவரு ரொம்ப பெரிய பணக்காரரு. இறந்துட்டாரு. இப்ப அவ்வளவுதான். அவர் வச்சிருந்தது அவ்வளவுதான். அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப கடல்ல இருக்கிறது, அது இருக்கிறதோ அல்லது ஒரு இடத்தை பிடிக்கிறதோ, அப்படியே பிடிச்சா கூட
பிடிச்சவங்க அங்க இருக்க போறது கிடையாது. ஒரு டைம்க்கு அப்புறம் எல்லாமே இழக்க தான் போறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அனுபவிக்கிறதுக்கு எப்ப அந்த தகுதியை இழக்கிறோமோ, அப்ப இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வந்து அழிக்கிறது ஒரு பக்கம் நடக்கும், அல்லது மக்கள் வந்து கொள்ளையடிக்கிறது நடக்கும். ஆனால் இந்த கொள்ளையடிக்கும் குணம் வந்ததும் ஒரு காரணம் இப்படி அழிஞ்சு போறதுக்கு. ஏன்னா மக்கள் கிட்ட எப்ப மிருக குணம் அதிகமாகுதோ அப்பதான் இயற்கை சீற்றமும் பயங்கரமா இருக்குது. இப்ப மக்கள் கிட்ட மிருக குணம் பயங்கரமா ஆகியிருக்குது இல்லையா? அது இப்ப சமீபமா கிரீஷ்மா அப்படின்ற ஒரு சகோதரி வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி காதலனுக்கு ஜூஸ் கொடுத்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இப்பதான் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பயங்கர கிரிமினலாக பெண்கள் கூட யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு உலகம். சோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து உலகம் அழிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து நிறைய பேர் அதான் சொல்றாங்க இல்லையா, அந்த இறந்தவர்களை மீண்டும் பார்ப்போம், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த இறந்தவர்கள் மீண்டும் வர்றவங்க கெட்டவங்களா இருந்தா, உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தவர்களா இருந்தா, உங்க வாழ்க்கையை அழிச்சவங்களா இருந்தா, உங்களுக்கு எப்படி அது சந்தோஷத்தை கொடுக்கும்? அப்ப யாரை பார்த்தால் சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு அதாவது எனக்கு எதிரியே கிடையாதுன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது இப்ப இல்லையா? அப்படி எல்லாரும் யாராலையாவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் கணவன் அல்லது மனைவி, குழந்தையினாலே பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் வெளியில உள்ள எதிரி எல்லாம். இப்ப யாரு ஏந்திரிச்சாலும் சந்தோஷப்படுற நிலைமையில யாரும் இல்ல. எப்படா போவான்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா? ஒரு சிலருடைய வாழ்க்கைய வந்து அப்படி மாட்டிக்கிறாங்க. அவன் மரணம் தான் எனக்கு விடுதலை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உண்மையிலே உக்ரைன் இவங்கெல்லாம் வந்து தவம் கிடப்பாங்க. ரஷ்ய அதிபர் எப்ப இறப்பாருன்னு இல்ல, இறந்துட்டா அது நின்றுமான்றது வேற விஷயம். பட் இவ்வளவுத்துக்கும் காரணம் அவங்க தானே. அந்த ஒரு நபர் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஒவ்வொருத்தரும் இப்படிதான் மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இறந்தவர்கள் உயிரோட வந்தா உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் எப்ப கொடுக்கும்னா, ஒரு காலத்தில் எல்லாருமே நல்லவர்களாக இருந்தாங்க உலகத்துல. அவங்களதான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். அங்க எந்த போரும் நடக்கல. நம்ம இன்னைக்கு வரலாறுல படிக்கிறதெல்லாம் ஒரு அறியாமை தான். இவன் அதை பிடிச்சான், அதுல என்ன பெருமை? திருடுனான் இல்லையா? பைபிள்ல நம்ம கேட்கல, என்னடா கடவுள் கொள்ளையடிக்க கத்துக் கொடுப்பாருன்னும் போது ஒரு ஆங்கரே கேக்குறாங்க இந்த மாதிரி, என்னங்க இப்படி எல்லாம் பண்ற? ஆமாங்க, அந்த காலத்துல அப்படித்தானங்க புடிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிறதே எப்பயும் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. சோ அந்த மாதிரி கொள்ளையடிக்காத ஒரு உலகத்தை கடவுள் உருவாக்குறார். அந்த உலகத்துக்குள்ள யாரு போக முடியும்னா, கொள்ளையடிக்கக்கூடிய குணமே இல்லாதவர்கள், அப்படியே குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் போக முடியும். ஆக்சுவலா அப்படித்தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது 5000 வருடத்திற்கு முன்பு. அது முடிஞ்சு 5000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா சிறப்பம்சம் என்னன்னா, இது காலச்சக்கரம். மீண்டும் அதே வரப்போகுது இல்லையா? நம்ம நிறைய குறிப்பா இந்து பண்டிகை எல்லாமே பாருங்க. இந்து பண்டிகைன்னு இல்ல, இந்த வானத்துல இருக்கிறதே இத்தனை லட்சம் வருடத்திற்கு ஒரு முறை இது வரும், இத்தனை வருடத்திற்கு ஒரு முறை இது நடக்கும். இப்ப இந்த மாசம் நல்ல 9 கோள்களும் ஒரே நேர்கோட்டுல வரப்போகுதுன்னு சொல்றாங்க, வருதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறைன்னுவாங்க. அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் வந்து 51 வருஷத்துக்கு ஒரு முறைதான் நடக்கும், தவற விட்டு விடாதீர்கள். அதை பாக்குறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அது வந்தா என்ன, வராட்டி என்ன இல்லையா? ஆனா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சொர்க்கமாக இருந்ததே இத பாரத பூமி தான். அதனாலதான் பொன்னுலக பாரதம்னு சொல்றோம். அதுவாக இப்ப மாறப்போகுது. அப்ப பாரதம் மட்டும்தான் இருக்கும், ஆனா இவ்வளவு பெருசு இருக்காது. அந்த டெல்லி சார்ந்த பகுதி சின்ன கிராமம் மாதிரி இருக்கும்ன்ற. வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. பெரிய கிராமம், சின்ன கிராமம்னு சொல்ல முடியாது, பெரிய கிராமம். ஆனா கிராமம்ன்றது வசதியில கிடையாது, அந்த சைஸை வச்சு அப்படி சொல்றாங்க. வசதியிலும் பயங்கர ஹைடெக்கா இருக்கும். ஆக்சுவலா அதற்கான ஒரு கண்டுபிடிப்பு தான் இப்ப தமிழ்நாட்டிலே தொடங்குது. பறக்கும் கார் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி மற்ற இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்களா? இப்ப எதுவுமே சோசியல் மீடியால வர்றது நிஜமா ஏஐன்னு கண்டுபிடிக்க முடியல. சைனால எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. சைனால அந்த மாதிரி இருக்கிறதா காட்டுறாங்க. சோ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு இப்ப கண்டுபிடிக்க முடியாத மாதிரி டெக்னாலஜி வேற வளர்ந்துருச்சு. சோ அதெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு ரெடி ஆகுது. டெக்னாலஜி மட்டும் இல்ல,
தங்கம் இப்பெல்லாம் பார்க்கவே முடியல இல்லையா? யாராவது ஒரு பெரிய பணக்காரங்க அது சும்மா கொஞ்சம் தான் போட்டிருப்பாங்க. நம்மளே வந்து அது எத்தனை கோடி தெரியுமா? அம்பானியோடைய மனைவி போட்டு வந்தது இத்தனை கோடி அத்தனை கோடின்றாங்க. ஆனா நம்ம அந்த இந்து தெய்வங்கள் போட்டோல இருக்கிற நகையோட கம்பேர் பண்ணும்போது அங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா சொர்க்கத்தில் எல்லார்கிட்டயும் அவ்வளவு நகை இருக்கும். அளவற்ற நகையை விட்டுருங்க, வீடே தங்கத்துல தான் இருக்கும். அது அந்த மாதிரி உலகம் வரப்போகுது. அந்த மாதிரி உலகத்தில் நாம வாழ்ந்தோம். ஏன்னா அது வர்றதுனால நமக்கு என்ன லாபம்னு தோணிடும் நிறைய பேருக்கு. அது வரும்போது நாம இருப்போமோ? நாம தான் அங்க இருந்து மறுஜென்மம். நாமன்றது தமிழர்கள்னு சொல்ல, இந்தியர்கள்னு சொல்ல, பாக்குற நீங்க, உங்க உயிர் வேற உடல் எடுத்து அங்க வரும். அதுதான் முக்கியமான விஷயம். சில வரலாறு படங்கள்லாம் பார்க்கும்போது இவன் அவனை வெட்டுறான் போது, அல்லது புக்ல பாட புத்தகத்திலே படிக்கும்போது மைண்ட்ல தோணும், ஐயோ நல்ல வேலை அப்ப நம்ம பிறக்கல, இவ்வளவு மோசமா இருந்திருக்குதுன்னு தோணும். ஆனா நம்ம எப்பவுமே இருக்கிறோம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அழிவற்றது. ஆமா, ஆத்மா என்னன்னைக்கு நிலையானது. உடல் தான் நம்ம பிறவி எடுத்து மாறிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பா. அதிலும் குறிப்பாக பாரதவாசிகள், அதிலும் குறிப்பாக சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள் பாருங்க, சத்தியுகமாக இருக்கும்போது. அவங்கதான் உண்மையிலே பாரதவாசிகள். மண்ணின் மைந்தர்கள்னா அவங்கதான். உலகத்தின் மைந்தர்கள். ஏன்னா அப்ப உலகத்திலே இந்தியா மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்தியா மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். மீண்டும் இந்தியா மட்டும்தான் வரப்போகுது. அப்ப மற்றதெல்லாம் அழிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ட்ரம்ப் புண்ணியத்துல அது நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இயற்கை சீற்றத்துல நடக்கும். நிறைய நடக்கும். நம்மளால கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி நடந்துடும். அது முடிந்த போது பாத்தீங்கன்னா எல்லாம் குட்டி குட்டி தீவா இருந்து அங்கங்க மாட்டிக்கிட்டு சயின்ஸ் வந்து எதை ஆதியில் நடந்ததாக கணிச்சதோ ஆதிவாசி மனிதர்கள், அதெல்லாம் இறுதியில நடக்கும். ஆதியில நடக்காது. ஆக்சுவலா பைபிள்ல கிருஷ்ணருடைய வரலாறும் இயேசுடைய வரலாறும் ஒரே மாதிரியே இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் இது அப்பட்டமான காப்பி, ஒரிஜினலா நடக்கலன்ட்டு. இவரு வந்து ராஜா வீட்டுல பிறக்கிறாரு, இவரை கொலை பண்ணணும்னு நினைச்சா ஒரு லாஜிக் இருக்கு. இயேசு ஒன்னும் ராஜா வீட்டுல பிறக்கிறாரு, அவரை எதுக்கு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இல்லையா? சோ எல்லா குழந்தைங்களும் கொலை பண்றாங்கன்னு அதுலயும் வரும், இதுலயும் எல்லா குழந்தைங்களையும் கொலை பண்றாங்கன்னு வரும். ஆனால் இந்த கொலை பண்ற விஷயத்துக்கும் இவர்களுடைய பிறவிக்கும் சம்பந்தம் இருக்குதா ஒரிஜினலா அப்படின்னா, ஒரிஜினல் டைரக்டா சம்பந்தம் கிடையாது. ஆனால் இன்டைரக்டா சம்பந்தம் இருக்குது. அது வந்து நீங்க நினைக்கிற இயேசு பிறந்த காலம் கிடையாது. நீங்க நினைக்கிற கிருஷ்ணர் பிறந்த காலம் கிடையாது. அந்த டைம்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால அந்த கிருஷ்ணருடைய முன்ஜென்மன்றதை விட கிருஷ்ணன்றது சொர்க்கத்தில் பிறந்த முதல் குழந்தை. இயேசு 2000 வருஷம் முன்னாடி பிறந்தவர். அவங்க வாழ்க்கையில அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கல. யாரும் அவங்களை துரத்திட்டு வந்து கொலை பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் முயற்சி எல்லாம் பண்ணலாம். அவங்க வந்தாங்க, மதத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இயேசு போயிட்டார். கிருஷ்ணர் மதத்தை கூட ஸ்தாபனை பண்ணல, அது ஆல்ரெடி சொர்க்கமா இருந்தது, ஆட்சி செஞ்சுட்டு போனார். அவ்வளவுதான். ஆனா எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து 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 எல்லாத்தையும் இழந்து கடைசியில இன்னைக்கு நாம தான் அது அந்த மாதிரி இழந்து நிக்கிறோம். இயேசுவும் இழந்து நிற்பார், கிருஷ்ணரும் இழந்து நிற்பார், நபியும் இழந்து நிற்பார், புத்தரும் இழந்து நிற்பார், எல்லாருமே அனைத்தையும் இழந்து நிற்பாங்க. எல்லாரும் இப்ப கடைசி ஜென்மத்துல இருக்கிறாங்க. அனைத்தையும் இழந்து நிற்கும் பொழுது கொரோனா வந்தப்பயே நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை, அதாவது ரேண்டமா போன் பண்ணி ஏதாவது உதவி பண்ணுங்க, எங்க கடை மூடிடுச்சு, இப்படி எல்லாம் கால் வந்துச்சு. ஆச்சரியமா ஆயிடுச்சு. சோ அந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அந்த நேரத்துல நிறைய பேர் வந்து அந்த ஆன்லைன் விபச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் இறங்கிட்டாங்க சாப்பாட்டுக்காக. சோ அடுத்தும் லாக்டவுன் வரலாம், அல்லது உலக அழிவே வரலாம். அப்ப மனிதர்கள் எவ்வளவு மோசமா ஆவாங்க அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யுத்தம் நடக்கிற இடத்துல உக்ரைன் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி சாப்பாடு போகாத மாதிரி கட் பண்ணாங்க. ரஷ்யா வந்து அப்படிதான் பிடிக்குது. எந்த நாட்டிலுமே சண்டை போடும்போது அப்படிதான் பண்ணுவாங்க. இஸ்ரேலும் அதான் பண்ணிச்சு. பாலஸ்தீனை சுத்தி உள்ள சாப்பாடு கூட போகாத மாதிரி ஹமாஸ் இருக்கிற இடத்துக்குலாம் அப்படி பண்ணாங்க. சோ மொத்தத்துல சாப்பாடு இல்லாத கஷ்டப்படும் பொழுது மனிதன் என்ன பண்ணுவான்? அதிலும் நான்வெஜ் இல்லாம என்னால சாப்பிடவே முடியாதுன்ற அளவுக்கு அடிமையான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? பசி உயிரை போகுது, இங்க மனுஷன் செத்து கிடக்குறான், எல்லாம் கறி தானே, அதான் செத்து போயிட்டாங்கல்ல அப்படின்னு அவனுடைய புத்தி வேலை செய்யும், சாப்பிட ஆரம்பிப்பான். இந்த மாதிரி ஒரு நிலை நடக்கும்.
இன்னொரு நிலை என்ன ஆகும்னா, அது எதனால சாப்பாடு கட் ஆகும்னு நமக்கு தெரியாது. இப்பவே வெள்ளம் வந்துச்சுன்னா விவசாயிகள் எல்லாம் அழுவுறாங்க. கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு. சோ ஒட்டுமொத்தமா இந்தியா ஃபுல்லா அதே மாதிரி ஆச்சுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஆச்சுன்னா, இன்னொரு இடத்துல இருந்து சாப்பாடு வரும். விலைவாசி மட்டும் ஏறும். ஒட்டுமொத்தமா ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் ஒவ்வொரு இடத்துலயும் வந்துச்சுன்னா, சாப்பாடே இல்லன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்டின்னா, மனிதனுக்கு கறி கறி தான் ரொம்ப ரொம்ப புடிச்சதா ஆயிடுச்சு இன்னைக்கு. ஒண்ணு அந்த கறி சாப்பாட்டுக்கும் சரி, காமத்திற்கும் சரி. இந்த 2த்துல இருந்தும் குழந்தைகள பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதைத்தான் இயேசு சொல்றார். கர்ப்பிணி பெண்களுக்கு கடைசி நேரம் எப்படி இருக்கும்னு கேட்கும்போது, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ! பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னாரு. அது ஏன் அப்படின்னா, கடைசி நேரத்துல குழந்தைகள் வேட்டையாடப்படுவார்கள் கறிக்காக, சாப்பாட்டுக்காக. அது பைபிள்ல ஒரு கதையிலே வரும். ராஜா கிட்ட 2 பெண்கள் முறையிடுவாங்க. நேத்து இவ சொன்னா, என் குழந்தைய குடுத்த நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். நாளைக்கு என் குழந்தைய குடுக்குறேன்னு சொன்னா, ஆனா நான் என் குழந்தைய குடுத்துட்டேன் நேத்து. இன்னைக்கு குடுக்க மாட்றா ராஜான்னுவான். அப்ப அவரு சட்டைய பிச்சுக்கிட்டு அழுவார். ஆ மண்ணெல்லாம் தல்ல போட்டு அழுவாரு. என் நாடு இப்படியாச்சு. இதெல்லாம் கடைசியில நடக்கிற விஷயங்கள். இந்த மாதிரி நேரத்தில் நாம இந்த ஞானத்தை கொடுக்கிறோம். இப்ப இதோடைய நினைவுதான். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. நிஜ கிருஷ்ணருக்கு இது பொருந்தும். இயேசுக்கு பொருந்தாது. பட் கிருஷ்ணருக்கு பொருந்தும். ஏன்னா ஒரு பக்கம் உலகத்தில் இப்படி நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் டெல்லி சார்ந்த எல்லாமே குட்டி குட்டி தீவா ஆயிடும். தீவா மாறலாம் அல்லது ஏதாவது ஒண்ணு ஆகியிருக்கலாம். ஏன்னா இப்பவே அப்படியே வீரல் விடுறதெல்லாம் பாக்குறோம் அங்கங்க அந்த உத்தரகண்ட் இந்த மாதிரி இடம் உலகம் ஃபுல்லாவே ஏதோ நடந்துட்டு இருக்குது. மனிதனால கற்பனை பண்ண முடியாத மாதிரி. அப்ப அது தனியா போயிடும். கரண்ட் இருக்காது. அந்த யுத்தம்னு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாம் காலி தான். கரண்ட் காலி, இன்டர்நெட் காலி, தண்ணிக்கெல்லாம் என்னதான் பண்ணுவாங்க தெரியாது. கிடைக்கிற தண்ணிய குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமாயிடும். அதுக்கு ஒத்திகை பார்க்கறதுக்கு தான் இப்ப சொன்னாங்க பாருங்க. சென்னையில ஃப்ளட் வரும்போது என்ன தண்ணி குடிச்சீங்க? நான் என்ன குடிச்சேன்? அதே சாக்கடை தண்ணி தான் குடிச்சேன். அப்படின்றாங்க. சோ அப்படி ஆயிடும். ஏன்னா தண்ணியே வரல அங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க? மாடிக்கு மேல தண்ணி இருக்குது. குடிக்கிற தண்ணி கீழ போய் அடிச்சிட்டு வரணும். அங்கதான் தண்ணி வந்துச்சு. சாக்கடை தண்ணி எல்லா தண்ணியும் வந்துருச்சு. சோ இந்த மாதிரி நிலையெல்லாம் வரும். அப்ப அந்த நேரத்தில் கிருஷ்ணருடைய ஜென்மம் ஒரு இடத்துல நடக்கும். இங்க எல்லாம் ஜெயில்ல அடைப்பட்டு இருக்கிறோம் நாம. ராவணனுடைய சிறை இது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படின்ற இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். எல்லாருக்குள்ளயும் இருக்கிறான். அவனுடைய ஜெயில்ல தான் நம்ம இருக்கிறோம். சீதையை ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்க மாட்டான். அவ ஃப்ரீயா தான் இருப்பா. ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருப்பா. அசோகவனத்துல கரெக்ட். அது ஆக்சுவலா அசோகவனம் ரிவர்ஸ்ல சொல்லிட்டாங்க. அது சோகவனம். அசோகம்னா சோகம் இல்லாத சந்தோஷவனம்னு அர்த்தம். சோ கடவுள் சொல்றாரு அது சோகவனம். ஒட்டுமொத்த உலகமும் அப்படிதான் இருக்குது. அப்படி யாரெல்லாம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் வெல்லலையோ அவங்க எல்லாம் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் யாரு வெல்றாங்களோ அதுல முதலில் வெல்பவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கத்துக்கு போன பிறகு கிருஷ்ணர் இப்ப சாதாரண மனிதர். அவர் உடம்புக்குள்ளதான் சிவபெருமான் வர அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு ஞானத்தை கொடுக்கிறார். இந்த 5000 வருட கால சக்கரத்தை சொல்றார். ஏன்னா மனிதர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2000 அல்லது மிஞ்சி மிஞ்சி போனா 2300 அவ்வளவுதான் அவங்களுடைய வரலாறுலாம். அதுவும் அதுக்கு முன்னாடிலாம் எந்த அளவுக்கு துல்லியமா இருக்கும்னு தெரியாது நமக்கு. ஆனால் கடவுள் சொல்றாரு, ஒட்டுமொத்தமா சாரமா சொல்றாரு, 2500 வருஷம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம். சொர்க்கமாக இருக்கும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. அங்க இந்த கொள்ளையடிக்கிறது அங்க பாத்தீங்கன்னா தங்க செங்கல்களால் கட்டப்பட்ட மாட மாளிகைகள் இருந்தாலும் திருடுறதுனா என்னன்னே யாருக்கும் தெரியாது. அதனால கதவு ஜன்னல் வைக்கணும்ன்ற எண்ணம் கூட வராது. அப்படி ஒரு எண்ணமே தெரியாது யாருக்குமே. எல்லாரும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மா உணர்வுல இருக்கிறதுனால அது இயற்கையாவே சந்தோஷம் இருக்கும். உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அன்பு, அமைதி, தூய்மை, சந்தோஷம் தான். அதனால வெளியில தேட தேவையில்லை. அதாவது அந்த சொர்க்கம்னா என்ன அப்படின்னா, ஓகே அங்க எல்லாமே இருக்கும். ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா, அவ்வளவு தங்க வைர வைடூரியம் இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லாம போறாங்க பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப கொடூரமாக இருக்குது. குடும்பத்துல வீட்டிலேயே அப்பாவை நம்ப முடியல, அம்மாவை நம்ப முடியல, கணவனை நம்ப முடியல, மனைவியை நம்ப முடியல, கூட பிறந்தவனை நம்ப முடியல.
பொருளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். இது இல்லாம அந்த கணவன் மனைவி நிறைய பிரச்சனை எல்லாம் வரும்போது பாருங்களா, ரெக்கார்டிங் எடுத்து போடுவாங்க. கூடவே இருந்துகிட்டு இப்படி அப்ப பயந்து பயந்து வாழறாங்கன்னா இதுக்கு பேர் ஜெயில் தானே. இல்ல அப்ப எங்க சுதந்திரமா இருக்கிறாங்க எல்லாரும்? அப்ப இந்த ஜெயில இருந்து நீங்க உடைச்சிட்டு போகணும் அப்படின்னா, கிருஷ்ணர் பிறந்தோடனே உடைச்சிட்டு போற மாதிரி காட்டுறாரு பாருங்க. அவர் உடைச்சிட்டு போகல, அவர் பறக்கிறது வெளியில. இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சிறையை இப்ப இந்த பிறவில, இந்த கடைசி 100 வருடம் சிவபெருமான் ஞானத்தை கேட்டு உடைக்கிறார். எப்படி அப்படின்னா, உடம்புன்னு நினைச்சாதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வரும். சொர்க்கத்தில் இருந்தவர்கள் யாரும் உடல்ன்ற உணர்வுல இருக்க மாட்டாங்க. இதை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வுல இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்ப்பாங்க. இப்ப அந்த மாதிரி நீங்க ஆகுங்கன்னா ஆக முடியாது. ஏன்னா உடல் உணர்வுல அப்படி காமம், கோபம் இதுல ஊறி போயிட்டாங்க. கரிமீன் அத அந்த போதைக்காக என்ன வேணா உயிரை எடுக்கவும் தயாரா இருக்கிறான். அந்த அளவுக்கு மிருக குணத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் இறைவன் சொல்றாரு, வரப்போறது அமைதியான ஆனந்தமான உலகம். அங்க அமைதியான ஆனந்தமானவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப அதே மாதிரிதான் நானும் இருப்பேன், நீ நிரூபிச்சு காட்டு இந்த இடத்துல. ஆனா இது மோசமான உலகம் தான். இந்த இடத்துல என்ன ஆனாலும் நான் அமைதியா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன். முடியுமா? உன்னை சொத்தை புடுங்கி நடுத்தெருல விட்டு ஆனந்தமா இருக்க முடியுமா? உன் குழந்தைய உன் முன்னாடி கொன்னு போட்டா ஆனந்தமா இருக்க முடியுமா? முடியும். எப்ப முடியும்? பக்கத்து வீட்டுல நடந்தா முடியும், எதிர் வீட்டுல நடந்தா முடியும், என் வீட்டுல நடந்தா முடியாது. ஏன் முடியாது? என்னதுன்னு நினைச்சிட்டேன். கடவுள் சொல்றாரு, அததான் கட் பண்ணுன்ற, அந்த பற்றைதான் கட் பண்ணுன்றார். ஏன்னா இன்னைக்கு நமக்கு குழந்தையா இருக்கிறவங்க எப்பவுமே நமக்கு குழந்தை கிடையாது, வேற யாருக்கோ குழந்தையா இருந்தாங்க. அதான கீதா சாரம். இன்னொரு இது இருந்தது, இப்ப உன்னுடைய இதா இருக்குது, நாளை வேறொரு மாறிடுதுன்ட்டு. அப்ப ஆத்மா எப்பவுமே இருக்குது. இப்ப எல்லாமே அழியிற நேரம் வந்துடுச்சு. இப்ப பற்றை எல்லாம் விட்டுட்டு கடமையை செய்யுங்க. ஆனா என்னதுன்றத மறந்துடுங்க. அன்போட இருக்கணும், அன்பா இருக்கணும். ஒரு ஹாஸ்டல் மாதிரி. ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இறந்தா யாரும் ஒண்ணு கதறி அழப்போறது கிடையாது. இல்ல, ஏன்னா என்னுடையவர்கள் இல்லைன்றது அதை என்னதுன்ற எண்ணத்தையும் அவங்க உருவாக்கல. உருவாக்கிட்டதான் பிரச்சனை. உருவாக்கியாச்சு, பரவாயில்ல, இப்ப அழிச்சிடுங்கன்ற. எப்படி அழிக்கிறது? இப்ப ரகசியத்தை சொல்றாரு. இந்த 5000 வருடமாக மறுஜன்மம் எடுத்து நீங்க அனுபவிச்சீங்க இல்லையா, அத்தனையும் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். உங்க கணவன் கொடுக்கல, மனைவி கொடுக்கல, அப்பா அம்மா கொடுக்கல. ஏன்னா அந்த குடும்பத்துல நீ பிறந்தாதானே அந்த சொத்துக்கு நீ வாரிசு. பிறக்க வச்சது அவரு தானே. ஆனா அது எதன் ஆதாரத்துல அப்படின்னா, கடவுள் இப்ப கொடுக்கிற ஞானத்தின் ஆதாரத்துல. இந்த ஞானம் பற்றை வெல்வதற்கான ஞானம். அது என்னன்னா, ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவே நினைவு பண்ணுங்க. அவரை தான் அல்லா பரமபிதான்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான் எல்லா மதத்துக்குமே. அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நினைக்கணும், சுத்தி இருக்கிற எல்லாரையும் மறந்துடும். அது சகோதர ஆத்மா மறக்கிறதுனா மறந்து போயிடாது. பட் அந்த அந்த ஒரு என்னுடைய மனைவின்னு இருக்கும்போது வரக்கூடிய அந்த உணர்வு கட்டாயிடும். என்னுடைய அம்மான்னு இருக்கும்போது அது ஒரு சம்பந்தம். அது ஒரு சம்பந்தம். இவங்கள நான் பாத்துக்கணும், அவ்வளவுதான். அடியினை பற்றுக, பற்று விடற்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பற்று விட்டு போறதுக்கு கடவுளை நினைக்க அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்கா குறையும். கரெக்ட். இப்ப இறைவனை மட்டும் நாம நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பான்னு அன்பா நினைக்கணும். ஏன்னா நினைக்க நினைக்க இழந்த அத்தனையும் உங்களை தேடி உங்களுக்குள்ள ஆக்சுவலா சேமிப்பாகுது. ஆத்மாக்குள்ள சூக்ஷ்மமா சேமிப்பாகுது. லெமுரியா கண்டம் மட்டும் இல்ல, சொர்க்கத்தில் இருந்ததுக்கு போகணும். ஏன்னா லெமுரியா கண்டத்துக்கு போறதுக்கு நமக்கு லட்சியம் கிடையாது. ஏன்னா அது சொர்க்கத்தின் இறுதியில தான் வந்திருக்கும். சொர்க்கத்தின் ஆரம்பத்துல டெல்லி சார்ந்த பகுதியில தான் இருக்கும். அங்க நாம பிறக்கணும். ஏன்னா அதுதான் கடவுள் படைக்கிற புத்தம் புது உலகம். அதுக்கப்புறம் இடப்பற்றாக்குறையில இடம் பெயர்ந்து போறாங்க. இடப்பற்றாக்குறை, கொஞ்சம் ஆத்ம சக்தி இழக்குது, நிறைய காரணங்கள்னால வெளியே போயிருப்பாங்க. சோ அந்த இடத்துல நீங்க பிறந்துட்டீங்கன்னா 5000 வருடமா நீங்க சம்பாதிச்ச அத்தனையும் இப்ப சம்பாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் இதுல 2 விஷயம் இருக்குது. சொர்க்கம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே பெரிய தாராள மனசா சொல்லுவாங்க இல்லையா? ஆனா எங்க தாத்தா சொத்து எனக்கு வேணும், எங்க அப்பா சொத்து எனக்கு வேணும், என் கணவன் சொத்து வேணும், பொண்டாட்டி சொத்தும் வேணும் இப்படின்னு கோர்ட்ல போய் நிப்பாங்க. ஆனா எப்படி பெருமையா சொர்க்கம் எனக்கு வேணாம் அப்படி சொல்றவங்களுக்கு சொர்க்கம்னா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். இதே இடத்துல இருந்தாங்க, அங்க நீங்க இருந்தீங்க, உங்க சொத்தை தான் நீங்க அடைய போறீங்க. அதை உங்களுக்கு மீட்டு கொடுப்பதற்காக கடவுள் வர்றதுனால்தான் ஒரு பேர் மீட்பர். கிறிஸ்தவர்கள் மீட்பர்ன்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தை மீட்டு கொடுக்கிறார். ஆனா உண்மையிலே அது அவருடையதுதான். ஏன்னா அவரு தானே உழைக்கிறார்.
இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் தினம் தினம் பிரம்மகுமாரிகள் மூலமாக. முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா எல்லா மொழியிலுமே அந்த முரளி இருக்கும். பிரம்மகுமாரிகள் முரளின்னு போடுங்க. சோ அதை நாம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதோடைய சாரம் என்னன்னா, ஆத்மான்னு உணர்ந்து அவரை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எதுக்கு? ஏன்னா இப்ப உலகம் அழிய போகுது. அழிந்தாலும் அழியாதது ஆத்மா தான். உடலை விட்டு உயிர் பிரியும், ஆனா ஆத்மாவே நீங்க தானே. இப்ப பாவம் இருக்குது, அதனால அனைத்தையும் இழந்துட்டோம், இன்னும் இழக்க போறோம். ஆனா இப்ப ஆனந்தமாக இழக்க கத்துக் கொடுக்கிறார். அப்படி ஆனந்தமாக இந்த உடலை விட்டு வெளியேறினீங்கன்னா ஆனந்தமான உலகத்துக்கு வந்துடுவீங்க. சோ வெளியேறும் போது உங்க மனநிலை எப்படி இருக்குதுன்றதை பொறுத்துதான் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வரீங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரீங்களா, பாதியில வரீங்களா, கடைசியில வரீங்களா, அல்லது நரகத்துலதான் வரீங்களா. இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா, இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அதுதான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்ப 5000 வருடம் முன்னாடி இந்த வீடியோவை நாங்க போட்டிருந்தாதான் நீங்களும் பார்த்திருப்பீங்க அதே நேரம். சோ ஒரு சிலர் வந்து 5000 வருடம் முன்னாடி எல்லாம் போனே கண்டுபிடிக்கல, இது காலச்சக்கரன்றது மைண்ட்ல புரியுதா இல்லையா? இல்லையா? 5000 வருடம் முன்னாடியும் இதே 2025ல. சோ அப்ப அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ இதே மாதிரி அப்பப்ப என்ன நடந்ததோ அது எல்லாமே திரும்ப நடக்கும். இல்லாட்டி நாம எதுக்கு ராமாயணத்தை படிக்கணும், இயேசுவோடைய வாழ்க்கையை படிக்கணும்? நமக்கு சம்பந்தம் இல்லைன்னா அது நமக்கு நடக்க போகுது. சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவங்க எப்படி வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி வாழணும். அவர் வந்து ராஜ்யத்தை அபகரிக்கும் போது சிரிச்ச முகத்தோட போறாரு ராமர். ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே பெரியவங்களுக்கு சொன்ன மாரல் ஸ்டோரி. சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்களே, விக்ரம் வேதாள் அந்த மாதிரி ஒரு கதை. ஆனா இப்ப நடக்கிறதுதான். கடைசி வாழ்ந்தவங்க பேரு இடத்த பேரு வச்சு எழுதிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வாழணும்னு அந்த அர்த்தத்தோட சொல்றதுதான் மாரல் ஸ்டோரி. நமக்கு ராமாயணம் மாதிரி அந்த ராமர் மாதிரி வாழுங்க அப்படி சொல்றது. அப்ப நாம இழந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டாம், இழப்பதற்கு தயாராகணும். ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட வந்து அடிக்கடி ஜராசந்த் சண்டை போடுவான். கம்சனை கொலை பண்ணதுனால கம்சனுடைய மாமனார் அவரு ஜராசந்த். அப்ப என் மகள்கள் விதவையாக்கிட்டார் கிருஷ்ணர்ன்ட்டு அடிக்கடி சண்டை போட்டுன்னு இருக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணார், அவர் தான் ஜெயிப்பாரு. இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, இவன் வந்து ரொம்ப தொலை கொடுத்துட்டு இருக்கிறான், அதனால நான் வேற இடத்துக்கு போறேன்னு உடனே பலராமன் சிரிப்பான். உனக்கு கோழன்னு சொல்லுவாங்களே, பரவாயில்ல, ஏன்னா இந்த நான் பயங்கரமான ஆளு நிரூபிக்கிறதுக்காகத்தான் பெரிய பாவத்திலே சிக்கிறோம். நான் யாருன்னு காட்டணும்னு தான் மாட்டிக்கிறது. அதுல இருந்து வெளியில வர்றதுதான் முக்கியமான விஷயம்ன்ற மெசேஜ் தான் பயங்கரமா போதிக்குது. அது கிருஷ்ணர் செஞ்சு காட்டுறாரு. இயேசு சொல்லுவார், உன் தோல்ல இருக்கிற துணியை கேட்டா இடுப்புல இருக்கிறதையும் கட்டி கொடுத்துட்டு போ. இழக்கிறதுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா எதுக்கு தெரியுமா? இழக்கிறதுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. நான் ஏன் இழக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா அதோடைய ஏன் இழக்கணும்னு சொல்லல, அதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க போக போற இடத்தில் உங்களுடைய குணத்தை வைத்துத்தான் அங்க நீங்க என்ட்ரி ஆக முடியும். அவ்வளவு இழந்தாலும் அவங்களுக்கு நீங்க சாபம் விடாம இருக்கிறீங்களா? அதுக்கும் மேல அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் வைக்கிறாரு கடவுள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. அப்ப அந்த டெஸ்ட் பேப்பருக்கு கருவியா யாரோ வராங்க. அப்ப அந்த டெஸ்ட் பேப்பரை வச்சதுக்கு அவருக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவர் ஒண்ணும் இல்லாததை புடுங்கிட்டு போறாரு, ஆனா நமக்கு இங்க சொர்க்கத்தை கொடுத்துட்டு போறாரு. அவருக்கு தெரியாது அது, இல்லையா? சோ அப்படிப்பட்ட சொர்க்கம் வரப்போகுது. அங்க 5000 வருஷம் முன்னாடி நீங்க இருந்தீங்க. உங்களுடைய அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த அப்பா அம்மாவிலே பெஸ்ட் அப்பா அம்மா அவங்கதான். உங்களுக்கு கிடைத்த கணவன் அல்லது மனைவியிலே பெஸ்ட் கணவன் மனைவி முதல் பிறவில தான் இருக்கும். குழந்தையும் அப்படித்தான், குடும்பமும் அப்படித்தான், ஏன் உலகமே அப்படித்தான். சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இயற்கை. இன்னைக்கு வந்து இயற்கையை பார்க்கணும்ட்டு வெவ்வேறு நாட்டுக்கெல்லாம் போறாங்க, தாய்லாந்து, ஏதோ எங்க கண்ணு குளிர்ச்சின்னு. ஆனா கடவுள் சொல்றாரு, உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் சொர்க்கம் தான்ற. நீங்க எங்கேயும் போக தேவை, அதிசயத்துலதான் நீங்களே இருப்பீங்க 24 மணி நேரமும். பாக்குறதெல்லாம் ஆனந்தம், கேட்கறதெல்லாம் ஆனந்தம். ஆனா அதை நீங்க அழிக்காம இருக்கிறது காரணம் என்னன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விஷம் உங்களுக்குள்ள வராது. அதைத்தான் இப்ப நீக்க சொல்றாரு. எப்படி நீக்கணும்னா இறைவன் நினைவிலே இருந்து நீக்கணும். இறைவன் நினைவுல இருக்கிறது அந்த சக்தி வரும். ஆத்மா பலமாகும் போது நம்ம அந்த விகார குணங்கள்லாம் குறைஞ்சிரும். கண்டிப்பா தெய்வீக தன்மையை வரவழைக்கணும் நம்ம இப்போ. அதுதான் அங்க போனோம்னா அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் அந்த தெய்வீக தன்மையை வரவழைக்கணும். கரெக்ட். தமிழனுடைய பெருமை பாடுறதுக்கு முன்னாடி தமிழனா இருந்தாலும் அல்லது எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும், குறிப்பாக இந்தியாவை சார்ந்தவர்கள்
வழிபடுறாங்கல்ல கோயில் கட்டி, நீங்க வழிபடுறீங்கனாலே அவங்க உங்களோட உயர்ந்தவங்க தான் அர்த்தம். அப்படி இருந்ததே நான் தான். அந்த போதையை எடுத்துட்டு வாங்க. அவர்கள் தான் உண்மையிலே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். அது கீழான நிலை அடையும் போது இந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தர்மத்தை தான் ராமராஜ்யம்னு சொல்றது. அது வரப்போகுது. அதை யாரும் எந்த கட்சியும் உருவாக்க முடியாது. கடவுள் தான் உருவாக்க முடியும். அது உலக அழிவுக்கு பிறகுதான் வரும். அப்ப உலகம் அழியும் போது ஆனந்தமாக உடலை விடணும். அது எப்ப சாத்தியம்னா, இந்த உடலை விட்டவுடன் நான் புது உடம்பு எடுக்க போறேன். நிஜமாகவே புது உடம்பு. புது உடம்புனா வேற ஒரு உடம்புன்னு அர்த்தத்துல சொல்லல. புத்தம் புதிய உலகத்தில் புத்தம் புதிய பஞ்ச தத்துவத்தினால் ஆன நோயற்ற மிக அழகான உடல். கிருஷ்ணர் பிறக்கும் போது அந்த ரூமே அப்படியே ஜொலிக்கும்ன்ற. அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி உலகத்துக்கு நாம போக போறோம். கற்பனைக்கு எட்டாத சுகம் இருக்கும். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லெமுரியா கண்டம் வரும், எல்லாம் வரும், இழப்போம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்ப நாம சண்டை போட்டு சொர்க்கத்தை அடையல. இப்ப யாரு பெரியவன்றதுக்காக தான் ட்ரம்ப், ரஷ்யா இதெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுலாம். ஆனா இவங்க எல்லாம் உலகத்தை அழிக்க போறாங்க. அது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா ஒருத்தன் விட்டா இன்னொருத்தன் விடுவான்னா, எல்லார் கையிலும் சக்தி வாய்ந்த குண்டு இருக்குது. எல்லாம் எதிரி நாட்டை நோக்கி தான் வச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி ஏவுகணை. அதனால எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். ஆனால் நீங்க பண்ண வேண்டியதுலாம் உங்க குணத்துல மட்டும் கவனம் வைங்க. உயிரே போனாலும் நான் அமைதியை இழக்க மாட்டேன், ஆனந்தத்தை இழக்க மாட்டேன், யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன். இதுல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதுதான் அனைத்தையும் அடையிறதுக்கான வழி. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு நம்மை அறியாமலே சொல்லிட்டாங்க. அதுவும் பொன்னுலகத்தை ஆள போறோம். சோ அந்த இடத்துக்கு நாம போக போறோம். மற்றபடி எல்லாருமே வருவாங்க. ஆனால் லெமுரியா கண்டத்தில் எவ்வளவு செல்வம் இருந்துச்சோ தெரியாது. ஆனா அதை விட பல கோடி மடங்கு சொர்க்கத்தில் இருக்கும். ஒரே இடத்துல இருக்கும். உங்களுடையதாக இருக்கும். ஏன்னா எல்லாம் இருந்து உங்ககிட்ட இல்லைன்னா இல்லையா, உங்களுடையதாக இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பீங்க. சோ சுகமே சுகம். துக்கம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் துக்கமே கிடையாது. காரணம் இந்த 5 விகாரம் உள்ள வராதது. அதுக்கு காரணம் இயல்பாகவே தன்னை ஆத்மான்னு வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தது. சோ அந்த பயிற்சியை இப்ப எடுக்கிறோம். யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில ஆத்ம சகோதரன் என் சிவனுடைய குழந்தைகிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த உணர்வோட பேசுங்க. எல்லாத்துக்கும் மேல இறைவனை நினைச்சுக்கிட்டே இருங்க. சாப்பிட்டாலும் சரி, குளிச்சாலும் சரி, நடந்தாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, அந்த செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கிறது உங்க மனக்கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்க போயிட்டு நான் சொர்க்கத்துக்கு வரணும். யாரா இருந்தாலும் மேல போய் தான் ஆகணும். ஆனா அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு போவாங்க. சோ அது இல்லாம மறுபடியும் இங்கே கலியுகத்துல மீண்டும் கூட பிறந்த துக்கத்தை அனுபவிக்கலாம். சோ நம்ம சொன்ன அந்த மனித கறி சாப்பிடுற, குழந்தை கறி சாப்பிடுற நேரம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சிடணும் இல்லையா? சோ எந்த அளவுக்கு சீக்கிரமா முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இங்க பற்றை விட்டால்தான் உங்களுக்கு நல்லது. இல்லாட்டினா நீங்களும் துக்கத்தை அனுபவிச்சு மற்றவர்கள் அனுபவிக்கிற துக்கத்தையும் சேர்த்து வேற அனுபவிப்பீங்க. எல்லாரும் அவங்கவுங்க செய்த பாவம் தண்டனை கிடைக்கும். ஆனா இறைவனை நினைச்சு அழிக்க முடியும். இதை சொல்லுங்க உங்க குடும்பத்தினருக்கு. அதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும் இல்லையா? மற்றபடி இருக்கிற வரைக்கும் கடமை செய்ய போறோம். அப்புறம் நீங்க நினைச்சாலும் உடலை விட்டு வெளில வந்துருவீங்க. ஆனா வெளில வரும்போது அவங்கள நினைச்சீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அதுக்காக தான் யாரையும் நினைக்காம இறைவனை நினைங்கன்ற. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க இங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தால மட்டும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா பேய் ஓட்டுறவனை கூப்பிட்டு உங்களை துரத்துவாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்க. எனக்கு இவரு தான் சம்பாதிச்சு போட்டாருன்னு வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? சோ அதனால துரத்தி தான் போகணுமா நீங்க இல்லையா? ஆனந்தமா அதுக்கு முன்னாடியே இறைவன் கிட்ட போய்கிட்டு சொர்க்கத்துக்கு வரணும். சோ இதுல கவனம் வைங்க. அனைத்தும் நிரம்பியதாக அதை அனுபவிக்கக்கூடிய ஆயுளும் 150 வருடம் இருக்கும். சின்ன தலைவலி கூட வராது. ஆண்களும் பெண்களும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த ஆத்மாவில் கவனம் இருக்கிறதுனால சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அந்த ஆனந்தம் தான். உள்ளுக்குள்ள ஆனந்தம் இருந்து திருப்தியா இருக்கும் பொழுதுதான் வீண் எண்ணங்களே வராது. எப்ப அந்த ஆனந்தம் கட்டாகி உடல்ன்ற உணர்வுக்கு வருதோ நரகம் வந்த பிறகு, அப்பதான் வீண் எண்ணம் சந்தோஷத்தை வெளியில தேடுறோம். உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும்போது அதை தேட மாட்டோம். அந்த ஆத்ம உணர்வு மறைஞ்சு உடல் உணர்வு வந்து கொஞ்ச நாள்லதான் அந்த மாதிரி எரிகள் விழுந்து அந்த இந்த தங்க மாட மாளிகை எல்லாம் அனுபவிக்க நமக்கு அருகதை இல்லைன்னு கண்டமே உள்ள போச்சு. அது இருக்கிறதே இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல பாருங்க.
இல்லையா? ம். ஆஹ் அதுதான். அதாவது இரும்பு கடிச்சாலே பெரிய ஆனந்தமா பேசிட்டு இருக்கிறோம். அங்க தங்க மாட தங்க மாளிகை வாழ்ந்தோம். அதெல்லாமே உள்ள போயிடுச்சு. ஆமா. அது எந்த இடத்துல 33 போச்சு, என்ன தேவதைகள் ஆச்சுன்னு வாழ்ந்திருக்காங்க அப்படி. தெரியாது. ம். ம். சோ கடவுளை மட்டும் நினைங்கள், அனைத்தும் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த கடைசி நேரத்துல உங்களுக்கு பாதுகாப்பு அவர் மட்டுமே. கூட எல்லாரும் எப்பயும் இருக்க மாட்டாங்க இல்லையா? யூகேஜி குழந்தை செப்டி டேங்க்ல விழுந்து இறந்துட்டதா சொல்றாங்க. குழந்தைங்க கூடவேவா நம்ம போக முடியும் இல்லையா? பயந்துட்டு தான் இருக்க முடியும். சோ அதனால பற்றை நீக்கிடுங்க, இறைவன் நினைவுல இருங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அது பேரே குமரி கண்டம் இல்லையா? குமரி அப்படின்னாலே கல்யாணம் ஆகாத பெண்ணுன்னு அர்த்தம். அப்ப இங்க கல்யாணம் ஆகாதன்றதை விட காமம் இல்லாமல் இருப்பவர்கள். ஆக்சுவலா அப்படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் குமரி கண்டம் தான். சொர்க்கத்துல குமரி குமரர்கள் கண்டம் தான். இது பேரே பிரம்மகுமாரி இயக்கம் தான் இல்லையா? ஆமா. அங்க திருமணமானவர்களும் இருப்பாங்க, ஆகாதவர்களும் இருப்பாங்க. ஆனா காமம் இல்லாம இருப்பாங்க. அதுதான் இங்க முக்கியமானது. அந்த தூய்மை, அந்த ஆத்ம தூய்மைக்கு வலிமை. தான் அங்க முக்கியம். அந்த ஆத்மாவுக்கு அவ்வளவு வலிமை இருக்கும். அந்த குழந்தை குமரி வேணும்னு கண்டம் சொல்லிட்டு மூழ்கினதுக்கு அந்த கற்பம் குமரி அடைகிற கண்டம் அளவுக்கு. அந்த குமரி கண்டம் மூழ்கினதுக்கு காமம் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா தேவதையாக இருந்தவர்கள், கையெடுத்து கும்பிடக்கூடியவர்கள் இவ்வளவு கீழான காரியத்தை பண்றாங்களே அப்படின்னு இயற்கை கொந்தளிக்கும் போது அது நடக்குது. அடுத்தது மறுபடியும் பயங்கரமா கொந்தளிக்கும். எப்ப இதெல்லாம் உச்சத்துக்கு போகும்போது. அப்ப ஸ்லைட்டா சலனப்பட்டதுக்கே கொந்தளிச்சுது. இப்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. ரேப்பு, கள்ளத்தொடர்பு அதெல்லாம். இப்ப கொந்தளிக்கிறது தான் சலிமுத்தி போச்சு. உலக அழிவு. ஆமா. சோ இந்த உலக அழிவுல நன்மையும் இருக்குது. என்னன்னா நமக்கு சொர்க்க வாசல் திறக்குது. சோ சொர்க்க வாசல் திறக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. ஆத்மான்ற உணர்வுல இருந்தா சந்தோஷமான விஷயம். உடல்ன்ற உணர்வுல இருந்தா அதுதான் துக்கமான விஷயம். அததான் உங்கள் துக்கம் சுகமாக மாறும். எப்ப இந்த ஞானத்தை தெரிந்து ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து அடுத்து என்ன நடக்கும்னு தெரிந்தால். ஆனா இது பைபிள்ல போட்டில்ல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இயேசுவை புடிச்சிட்டாலே சந்தோஷம் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. எப்ப சர்ச்சுக்கு போனாலும் அழற குரல் தான் கேக்குது. எப்ப சுகமாகும் இல்லையா? சரி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ.